என்ன மீன்? வேணாம் வேணாம். ஜிலேபியா? வேற இல்லையா? வேற அது போன வாரம் தான். அவனுக்கு கடல் மீனாக இருந்தால் வாங்கலான்னு பார்த்தேன். விருந்தாளி வராங்கன்னு வெள்ளம் தெளிச்சிட்டீங்க. விருந்தாளி வராங்கன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்பா நீங்கள் வெள்ளம் தெளிச்சிட்டீங்க கரெக்டா? ஆமாம், கரெக்டாக இருக்கும். போய் சொல்லி வியாபாரம் பார்க்கும். குறைச்சி போடுங்க. எடை கூட வாங்கிக்கோங்க. அதில் வியாபாரம் ஏற்று நான் உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணேன். கரெக்டாக எல்லாருக்கும் தான் ஏற்றது உங்களுக்கு. எத்தனை இருக்கு? கம்மியா இருக்கு. 7 மீன் இருக்குல்லக்கா. 3 மீன் 1 கிலோ வரும். 1 மீன் கூட வரும். 6 கூட இல்லை. இந்த எண்ணி தரேன்க்கா. 3 ஆயிடுச்சாக்கா? 3 அங்கே இருக்கு. சரி, இந்த 4 கிடக்காக்கா. சரி. பார்த்தா கொடுத்தீங்களா? ஒன்று 1 கிலோ போட்டுருமாக்கா. முள்ளு கம்மியாக தோணும் பார்த்துக்கோங்க. பெரிய மீன் நல்லா இருக்கும், முள்ளு இருக்காது. வெளியே உரிச்சிடும் நம்மளா? உரிச்சிருங்க. உரிச்சிடவா? வெளியே உரிச்சா கழிவு கொஞ்சம் போட்டது. இன்னும் 1 கிலோ போட்டால் சரியா? போதும் போதும். நல்லா உயிரோட இருக்க கூட 1 கிலோ பார்க்காதீங்கக்கா. எப்படி இருக்கு மீன்? பிடிக்கும்போது நல்லா கூட ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி சாப்பிடணும். உங்கள் ஃப்ரெண்டு கார் காட்டீங்களா? எங்க இது வெளியூர்ல இருக்கிற ஆளுக்கா? இங்கே உள்ளூர் தெரிஞ்சவங்க இருக்கு. ஒரு அக்கா மீன் வாங்கினாங்க, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு காமிக்கணும் காட்டுவாங்களாக்கா. அதுதான் உங்கள்கிட்ட கேட்கும். எந்த உங்கள் ஊழியத்தில் ஒரு 2 கிலோ விற்றா நாங்களும் வெள்ளத்தில் விற்றுட்டு போயிடுவோம்ல. என்னவா? அதாவது இப்போ உள்ள வேர்ல்டில் நம்ம நல்லது சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க, கெட்ட நினைக்காங்களா? இவங்க சொல்லி நம்ம என்னத்தை நம்ம அவங்களுக்கு தெரியாமல் வேற வாங்கிக்கிறோன்னு நினைப்பாங்க. கொம்பா ஏய், சண்டை போடாத, அடிப்பிச்சு போட, வேலையோடு போ. எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்க. டானு? ஆமாம். ஏய்,